ஒரு தலைப்பு கீழ்ப்படிதலும் எதிர்த்தலும் அப்படிங்கிறது. இந்த வார்த்தையை கீழ்ப்படிதலும் எதிர்த்தலும் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு தெரியும் இது எந்த வசனம் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் தான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த யாக்கோபின் நிருபம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு நிருபம். பைபிளில் இருக்கிற எல்லா புத்தகங்களை காட்டிலும் இந்த யாக்கோபு நிருபம் முற்றிலும் வித்தியாசமானது. இந்த யாக்கோபு நிருபத்தினுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யதார்த்த வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத போதிக்கிறது தான் இந்த யாக்கோபு நிருபம். இது ஆவிக்குரிய காரியங்களை சொன்னாலும் அது நடைமுறையிலே ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாய் போதிக்கிற ஒரு நிருபம் இந்த யாக்கோபுடைய நிருபம். இந்த 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அல்லது குடும்பத்திலே சபையிலே உண்டாகிற பிரச்சனைகளை குறித்து இது பேசுகிறது. ஏன் பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த 4ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த 7வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கே அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று அவர் பேசுகிறார். 2 வார்த்தை இருக்குது. ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று எதிர்த்து நிறுத்தல். 2 வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரான ஒரு வார்த்தை, ஆழமான ஒரு வார்த்தை. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அல்லது எதிர்த்து நிறுத்தல் அப்படிங்கிறது 2 வார்த்தையுமே இராணுவத்தோடு தொடர்புடைய வார்த்தை, மிலிட்ரியோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை. கீழ்ப்படிதல் அப்படின்னு சொன்னால், உயர் அதிகாரிகள் ஒரு கட்டளை போட்டாங்க அப்படின்னா அந்த அதிகாரிக்கு கீழே இருக்கிறவங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது, எந்த ஆலோசனையும் கேட்கக்கூடாது. என்ன கட்டளை போடுறாங்களோ அந்த கட்டளைக்கு அப்படியே அவங்க கீழ்ப்படியணும். சப்மிட் பண்ணுறது அல்லது ஒபேயிங் அப்படி 2 வார்த்தையை ஆங்கில வேதாகமத்தில் பார்க்குறோம். மேலதிகாரியுடைய சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அதே மாதிரி எதிர்த்து நிறுத்தல் அப்படின்னா எதிரிகளை எதிர்த்து நிறுத்தல், எந்த விதத்திலையாவது அவனை எதிர்த்து நிற்கணும், எதிரியை உள்ளே விட்டுறக்கூடாது. இந்த 2 வார்த்தையுமே இராணுவத்தோடு தொடர்புடைய வார்த்தைகள். இதை யாக்கோபு இங்கே நம்முடைய விசுவாச மக்களுக்கு அவர் எழுதுகிறார். இந்த பொதுவான நிருபத்தில் அவர் சொல்றார், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்றார், கீழ்ப்படிந்து இருங்கள் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவர் போதுமானதற்கும் அதிகமானவர், அவர் கிருபையுள்ள ஆண்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் சரியாய் நடத்துவதற்கு போதுமானவர். அந்த ஆண்டவருக்கு நீங்களும் நானும் முதல்ல கீழ்ப்படியணுங்கிறார். ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம், ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தம் எல்லாம் வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களுக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம்னு அர்த்தம். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா இதில் கேள்வி கேட்க முடியாது. வேத வசனம் ஒன்றை சொல்லும்போது நாம் அதுக்கு கேள்வி கேட்க முடியாது. சில நேரங்களில் நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வேத புஸ்தகம் பைபிள் அப்படிங்கிறது விளக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் அல்ல, அது விசுவாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். வேதம் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலையிலே ஒருபோதும் நம்ம இருக்கக்கூடாது. இந்த வேத வசனங்களை சில நேரம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை என்னையும் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ இராணுவத்தில் இருக்கிறவங்க ஒரு கட்டளை கொடுக்குறாங்க, ஒரு கமாண்டர் அல்லது மேல் அதிகாரிகள் ஒரு கட்டளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏன் எதுக்கெல்லாம் கீழே உள்ளவங்க கேள்வி கேட்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அதே மாதிரி எதிரி வர்றான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அலர்ட் ஆகுங்க, அதை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொன்னால் உயிரே போனாலும் அந்த எதிரியை அவங்க எதிர்த்தான் நிற்கணும். இதுதான் இராணுவத்தினுடைய கோட்பாடு, கட்டளை, அடிப்படை சித்தாந்தம். இங்கே ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுமா, ஆனால் அதே நேரத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்ங்கிறார். எதிரி எப்படி வருவான்,
ஒற்றர் மூலமாய் உள்ள வர்றான், இந்த தீவிரவாதிகள் மூலமாய் உள்ள வர்றான், சுரங்கம் போட்டு உள்ள வர்றான். இப்போல்லாம் எல்லையில் பார்த்தீங்கன்னா பறக்கிற பறவைகளை கூட இப்போ கண்காணிக்கிறாங்க இல்லையா? இடையில நீங்கள் பேப்பரில் வாசித்தேன், கழுகு மூலமாக கழுகுடைய அந்த கால்களில் கேமராவை கட்டி அனுப்புகிறாங்களாம், அப்புறம் ட்ரோனை கட்டி அனுப்புகிறாங்க, எதையோ அனுப்புகிறாங்க. அதனால எதிரி நாட்டில் இருந்து எல்லைக்கு அந்த பக்கம் இருந்து எது வந்தாலும் இதை இராணுவம் மிக நுட்பமாய் கண்காணிக்கிறது. பல விதத்திலே கண்காணிக்கிறாங்க. ரேடாரை வச்சு கண்காணிக்கிறாங்க, இல்லை ஏஐ வச்சு கண்காணிக்க, எப்படியோ வச்சு நீங்கள் கண்காணிக்கிறாங்க. ஏன்னா அவன் உள்ளே வந்துட்டான்னா ஆபத்து. ஆனால் எந்த விதத்திலையும் எதிரியை எதிர்த்து நிற்பதற்காக இராணுவம் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தையும் தான் இங்கே யாக்கோபு நமக்கு சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியணும். எந்த விதத்திலேயாவது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். சில நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், இது நம்ம வாழ்க்கையில் சாத்தியமா, நம்ம குடும்பத்தில் சாத்தியமா, நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். வேதம் சொல்லுச்சுன்னா அப்படிதான் நம்ம இருந்து ஆகணும். அதே மாதிரி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னா பிசாசுக்கு நம்ம எதிர்த்து தான் நிற்கணும். இதில் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்க பாருங்க, ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு முதல் வசனத்துக்கு நம்ம போகணும். 6வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், அவர் தேவன் நமக்கு அதிகமான கிருபை அளிக்கிறார். நமக்கு ஆதலால் பாருங்க, நமக்கு கிருபை ஆண்டவர் அளிக்கிறார். அந்த கிருபையினால தான் நீங்கள் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சுய அறிவினாலேயோ சுய பலத்தினாலேயோ சுய திறமையினாலேயோ நம்ம எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தருடைய கிருபை தான் உங்களை என்ன இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறது, இனிமேலும் அதுதான் நம்மை நடத்தும். ஆகவே முதலாவது வேதத்தில் வாசிக்கிறோம், முதலாவது அவர் கிருபை கொடுக்கிற ஆண்டவர், கிருபையினாலே நம்ம வாழ்ந்திருக்கிறோம், முதல் காரியம். ரெண்டாவது வாசிக்கிறோம், இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எந்த விதத்திலையும் நம்ம பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கிருபையினால தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். அப்போ தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் தான் கிருபை அளிக்கிறவர். ஆனால் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். யாரெல்லாம் தாழ்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். இங்கே 7வது வசனத்தில் வாசிக்கும் போது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு போட்டிருக்கு. அங்கே 6வது வசனத்தில் வாசிச்சோம்னா கர்த்தரே எதிர்த்து நிற்கிறாராம். யாரை எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவனை எதிர்த்து நிற்கிறார். பிசாசு அன்றைக்கு வீழ்ந்து போனதுக்கு காரணமே என்னதுதான்? பெருமை. ஆதியிலே அவன் 3 பிரதான தூதர்களை ஒருவராய் தேவ சமூகத்திலே அவன் பாடி ஆராதிச்சுட்டு இருந்தான். ஆனால் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? அவன் தன்னைத்தானே உயர்த்த ஆரம்பிச்சான். பெருமை தனக்குள்ள வந்துச்சு. தனக்கு இணைய யாரும் இல்லைன்னு நினைச்சான். ஆண்டவருக்கு மேல தன்னை உயர்த்தினான், தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டான். அதனாலே கத்தராலே அவன் தள்ளப்பட்டு போனான். அப்ப பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்போதும் எதிர்த்து நிற்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப ஒருபோதும் பெருமை நம்ம வாழ்க்கையில வந்துடவே கூடாது. ஆனா அதே நேரத்தில் தாழ்மை நமக்கு வேணுங்கிறாரு. எப்படி இங்க கீழ்ப்படிதலோ எதிர்த்து நிற்கிறோம், எதிர் வார்த்தையோ, அதே போல பெருமையும் அங்கே ஸ்தோத்திரம், தாழ்மையும் எதிரான வார்த்தைகள். பெருமை ஒருபோது இருக்கக்கூடாது, ஆனா தாழ்மை இருக்கணுங்கிறாரு. தாழ்மை அப்படின்னா நம்மளை விட மற்றவங்களை பெரியவங்க நினைக்கிறது, மரியாதை கொடுக்கறது, பேசுறது, இல்லை நடந்து கொள்கிற விதம், இது எல்லாத்துலையும் மற்றவங்களை உயர்த்தி காட்டுறது தான் நாம தம்மை தாழ்த்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம சில நேரம் நினைக்கிறோம், நம்ம யார் தெரியுமா, நம்ம எப்படி தெரியுமா, நம்ம எதாவது நினைக்கிறோம்னா நமக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். பெருமை வந்துட்டாலே நம்ம மற்றவங்களை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற உணர்வுக்குள்ள வந்துருவோம். இங்கே கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தான் எல்லாத்திலையும் பெரியவர், அவர் தான் அதிகாரம் செலுத்துகிறவர், அவர் தான் ஆளுகை செய்கிறவர், அவர் தான் நம்ம பொறுப்பெடுக்கிறவர், அவர் நமக்கு போதுமானவர், அவர் நம்ம சரியான வழியில் நடத்துவாருங்கிற நம்பிக்கையோடு கூட அவர் சொன்னதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படுகிறது. சில நேரங்கள் நம்ம சொல்றோம்,
நீங்க சொன்னதுனால நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்றோம். யாரை பார்த்து சொல்றோம்? நம்மளோட பெரியவங்கள, நம்ம மரியாதை வச்சிருக்கிறவங்கள, அவங்க அதிகாரத்தில் உள்ளவங்கள, அல்லது யார் மேல நம்ம அன்பா இருக்கோமோ அவங்கள பார்த்து சொல்றோம் நாங்க உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்றோம். நீங்க சொன்னதுனால கீழ்ப்படுகிறோங்கிற இங்க அதே வார்த்தையை தாங்க வேதம் பயன்படுத்துகிறது. நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ கர்த்தருக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் சாத்தானை எதிர்த்தே நிற்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா முதல்ல கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் தேவன் நம்ம கிருபை அளிக்கிறார், நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அப்ப அடிப்படையில் ஒன்று நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசை எதிர்த்து நிற்கவே முடியாது. பிசாசு யாரு? ஆதியிலே ஆண்டவரோட இருந்தவன், 3 பிரதான தூதர்களே ஒருவனாய் இருந்தவன், தேவனுடைய சகல காரியத்தை அனுபவிச்சவன். அப்ப அவனுக்குன்னு சில காரியம் இருந்துச்சு. அவன் பாவம் செய்தபடினாலே, பெருமைப்பட்டதுனாலே அவன் தள்ளுண்டு போனான். அப்படி தள்ளப்பட்ட அந்த சாத்தான் தான் இன்னைக்கு நமக்கு எதிராய், விசுவாச பிள்ளைகளுக்கு எதிராய், கர்த்தருக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் கிரியை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அந்த பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கணும்னா நாம கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நாம நம்ம தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் பிசாசை நாம எதிர்த்து நிற்க முடியும். நம்ம பிசாசை எதிர்த்து நின்னா தான் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். சில நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம சுய பலத்தினாலே, சுய அறிவினாலே, சுய ஞானத்தினாலே, சுய திறமையினாலே நம்ம பிசாசை வீழ்த்திடலான்னு நினைக்கிறோம், அல்லது அவனுக்கு எதிராக எதையும் செஞ்சிடலான்னு நினைக்கிறோம். இது ஒருபோதும் நடக்கிற காரியமே இல்லை. சுயத்தினாலே நம்ம அவனை மேற்கொள்ள முடியாது. தனிப்பட்ட ரீதியில் பார்த்தோன்னா அவன் நம்மளோட பெரியார் தான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், அவர் தான் பிசாசை எதிர்த்து நிற்க நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கவே முடியாது. அப்போ இந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம்? அவர் சொன்ன வசனங்களை கேட்கிறோம், அதை கை கொள்ளுகிறோம், அதன்படி நடக்கிறோம். அது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. தேவனுக்கு முதலாவது நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லும் போது தேவன் எல்லா நேரத்திலையும் நம்மளோட வாக்குத்தத்தங்களா பேசிட்டு இருக்க மாட்டார். எல்லா நேரத்திலையும் நம்மளை உற்சாகப்படுத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். கண்டிக்க வேண்டிய இடத்துல அவர் கண்டிப்பார், தண்டிக்க வேண்டிய இடத்துல அவர் தண்டிப்பார், புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல அவர் புத்தி சொல்லுவார். ஆண்டவர் நம்மளை கண்டிக்கும் போதோ நம்மளை தண்டிக்கும் போதோ நாம எதுக்காம முறுமுறுக்காம அவர் சொன்ன வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு சில நேரம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, பெரியவங்க நமக்கு புத்தி சொல்லிட்டாலோ, ஆலோசனை சொல்லிட்டாலோ, அல்லது நம்மளை சத்தம் போட்டாலோ உடனே நம்ம கோவிச்சுக்கிறோம். சில பிள்ளைகளை பார்த்துருக்கேன், அம்மா அப்பா திட்டாலே எங்கிட்ட போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க, அல்லது எங்கிட்ட ஓடி போயிடுவாங்க. இல்லை, நிறைய பேர். ஒருத்தர் சொன்னார், அவருக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற காசை எடுத்து பையில் வச்சுட்டு அவரோட பஸ் ஏறிடுவாராம். அவர் எங்கே போகிறாருன்னே தெரியாது. காசு இருக்கிற வரைக்கும் போயிட்டு எங்கேயாவது போய் இருந்துக்கிட்டு காசெல்லாம் செலவழிச்சா பிறகு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாரா, நான் இங்கே இருக்கேன் என்னை வந்து கூப்பிட்டு போங்க அப்படிம்பாரு. ஏன்னா கோவம் வந்தோடனே எங்கே கிளம்பிடுறாரு, எங்கேயாவது காசு எடுத்துகிட்டு போயிரு. இப்போ யாருக்கு நஷ்டம்? சில கிராமங்களில் சில பேரை பார்த்துருக்கேன், வீட்டில் கோவம் வந்துருக்கு அப்படின்னா உடனே சட்டி பானையை போட்டு உடைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க சம்பாதிச்சது, அவங்க வாங்கின பானை, அவங்க வாங்கின சட்டி, அதை உடைக்கிறதுல யாருக்கு லாபம்? உடனே கோவத்தை காட்டுறோம் அப்படின்னு. இதெல்லாம் நஷ்டங்களை தான் உண்டாக்குகிறது. இந்த மாதிரி தான் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, அவங்க சொல்கிற புத்திமதியே கேட்கறது இல்லை. இப்போ சில ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸில் மேனேஜர் இருக்காங்க, அல்லது சில பொறுப்பு உள்ளவங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல சில காரியம் நமக்கு ஒத்து போக முடியாது. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், சரி சரின்ட்டு போவோம். ஏன்னா அவங்க ஏற்று பேசுனாலும் ஏதாவது செஞ்சோன்னா மெமோ கொடுத்துருவான், அல்லது வேலையை விட்டு தூக்கிடுவான். என்ன செய்ய முடியும்? அதனால கீழ்ப்படுகிறோம். இப்படி உலகத்துக்கான காரியங்களே இப்படி கீழ்ப்படுகிற நம்ம ஆண்டவர் சொல்ற புத்திமதிகளை, ஆண்டவர் சொல்ற ஆலோசனைகளை பல நேரங்களில் எதிர்த்து நிற்கிறோம். பெற்றோர் சொல்றதை கேட்கறது இல்லை, பெரியவங்க சொல்றதை கேட்கறது இல்லை, ஊழியக்காரங்க சொல்றதை கேட்கறது இல்லை. உடனே நம்ம கோவிச்சுக்கிறோம். உடனே புரிந்து கொள்ளுங்கள், யார்கிட்ட கோவிக்கிறோம், எதுக்கு கோவிக்கிறோம், இதனால நமக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தேவனுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியத்திலையும் நம்ம கீழ்ப்படியலைன்னா நஷ்டம் நமக்கு தான்.
ஆண்டவருக்கோ ஆண்டவருடைய சபைக்கோ எந்த நஷ்டமும் இல்லை. நஷ்டப்பட போகிறது யார் தான்? நம்ம தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தேவன் சொல்கிற வார்த்தைக்கு, நான் முதல்ல சொன்னது போல் அது ஒரு இராணுவ வார்த்தை, கீழ்ப்படியுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா நாம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஆண்டவர் இதை செய்யன்னு சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்யாமல் தான் நம்ம இருக்கணும். அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நம்ம கீழ்ப்படிக்கு யோசிக்கிறோம். காரணம் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பிரச்சனை, நம்ம கடந்து வந்த காலங்கள், இதெல்லாம் யோசித்து திரும்பி பார்த்துட்டு நம்ம அது கீழ்ப்படிய யோசிக்கிறோம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிந்திருங்கள்ல என்ன அர்த்தம்? என்னைக்கும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருங்க. அதே மாதிரி தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அவன் எப்படி பேசினாலும் சரி, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆதியில் நம்ம பார்த்தோம், அழகாக வந்து சாத்தான் பேசினா ஏவாள்கிட்ட, ஏவாள் அது கீழ்ப்படிஞ்சாங்க. அவனுடைய கண்களை திறந்து விட்டான். கண்களாலே அந்த விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை பார்த்தாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் பிசாசு நமக்குள்ள வர்றதுக்கு காரணம் நம்முடைய கண்ணும் நம்முடைய காதும். பல நேரங்களில் பிசாசு இப்படித்தான் வந்து நம்மளை வீழ்த்திட்டு போயிடுறான். இதே மாதிரி தான் பல நேரங்களில் பிசாசு தந்திரமாய் நம்முடைய உணர்வுகளை தூண்டி, நம்முடைய எண்ணங்களை தூண்டி, நம்ம சிந்தனையை தூண்டி நமக்குள்ள வர்றான். சில நேரங்களில் நமக்கு ஆசை வார்த்தை காட்டி நம்மளை அவன் வழிவிலக செய்கிறான். எதையோ செய்து பிசாசு ஜனங்களை வீழ்த்து விடுகிறான். தந்திரமாய் பிசாசு வருகிறான். ஒரு காலத்தில் 2 நாட்டுக்கடையில் சண்டை அப்படின்னா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு படையெடுத்து போய் மோதுவாங்க. அதில் அநேக வீரர்கள் சாவாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, குதிரைப்படை, யானைப்படை, அந்த படையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு வேறு வேறு படைகள் வந்துச்சு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஆட்களே போகாமல் தந்திரமாக செய்கிறாங்க. இன்டர்நெட் மூலமாக சண்டை நடக்குது, ட்ரோன் மூலமாக சண்டை நடக்குது, விதவிதமாக சண்டைகளை நடத்துகிறார்கள். இந்த மாதிரி தான் பிசாசும் நமக்கு எதிராக பல தந்திரங்களை அவன் செய்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதனால பிசாசுடைய தந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவனை எதிர்த்து நிற்கணுங்கிறார். பிசாசுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்படி செய்யும் போது தான் வேதம் சொல்கிறது, அவன் அந்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு நம்ம கூட இருந்தான்னா அது நமக்கு ஆபத்து. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தெளிவாக வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கு வரான். பிசாசு எதுக்கு வரான்? நம்மகிட்ட நம்மளை வாழ வைக்கிறதுக்கு இல்லை, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை உயர்த்துறதுக்கு இல்லை. பிசாசு வர்ற நோக்கமே என்னதான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். அப்போ பிசாசு நம்மகிட்ட வராமல் அவன் நம்மளை விட்டு ஓடணும்னா நம்ம அவனை எதிர்த்து நிற்கணும். பிசாசை எந்த அளவுக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும், சமாதானமாய் நிம்மதியாய் நாம் வாழ முடியும். அப்போது நீங்களும் நானும் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, கீழ்ப்படிய வேண்டியது ஆண்டவருக்கு, எதிர்த்து நிற்க வேண்டியது சாத்தான. கீழ்ப்படியணும். அவர் தான் நம்முடைய கமாண்டர், அவர் தான் எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உள்ளவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதே மாதிரி சாத்தான் அவனுடைய சத்துரு, நம்முடைய எதிரி. அவன் அந்த எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அவனை நம்ம எதிர்த்து நிற்கணும். ஒருபோதும் சாத்தானுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. சாத்தானுக்கு இடம் கொடுக்காம நாம் அவனை எதிர்த்து நின்னாதான் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். சில நேரங்களில் நம்ம அமைதியாக அவங்க கூட பேசி சாதிச்சிடலான்னு நடக்கிற காரியம் இல்லை. பிசாசை வந்து முழுமூச்சாய் எதிர்த்து நிற்கும் போது தான் அவன் நம்மளை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். சரி, இப்போ தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இந்த 2 வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா, இந்த கீழ்ப்படிதல், இந்த எதிர்த்து நிறுத்தல், இந்த 2 எதிர் துருவங்கள். தேவனுக்கு கீழ்ப்படினோம்னா பிசாசுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், பிசாசை எதிர்த்து நிற்போம். பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா ஆண்டவர் கீழ்ப்படியில, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறோன்னு அர்த்தம். அப்போ யார்கிட்ட எதை செய்யணும்னு நமக்கு தெரியணும். சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம், நம்மளை அறியாமலே செஞ்சிடறோம். பல நேரங்களில் கர்த்தர் தெளிவாய் நம்மளோட பேசி, கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாய் நம்மளோட இடைப்பட்டு இதை செய்யாதே அப்படின்னு கர்த்தர் நம்ம சொல்லும்போது கூட நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவர் தானே, அவர் நம்மளை மன்னிச்சிடுவார், அவர் நம்ம நடத்துவார் அப்படின்னு நினைக்கிறோம்.
சில நேரங்களில் தேவ சித்த அறியாம, தேவ திட்ட அறியாம நம்ம எதையாவது செஞ்சிடறோம். சில நேரங்களில் நம்ம சூழ்நிலை புரிந்து கொள்ளாம எதையாவது செஞ்சிடறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படியதுன்னா என்னது? தேவனுடைய விருப்பம் என்னவோ அதை நம்ம செய்யணும். தேவ திட்டம் என்னவோ அதை நம்ம செய்யணும். தேவனுடைய கட்டளை என்னவோ அதை நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவரும் நம்மளும் ஒரே மாதிரி மாறிடுறது தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தில் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் சொல்லிக் கொடுக்கிறார், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இதுதான் அவர் கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் பரலோகத்தில் என்ன நினைச்சா என்னெல்லாம் நடக்குதோ அதே மாதிரி இந்த பூமியில் நடக்கணும். ஆண்டவரே, அதுக்கு என்ன ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்புவிக்கிறமே, இதுக்கு பேரு தான் கீழ்ப்படிதல் அப்படின்னு. அப்போ அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை கர்த்தர் படிப்படியாக உயர்த்துகிறத நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் கீழ்ப்படிது ரொம்ப கஷ்டமாக நமக்கு தெரியலாம், மனசு ரொம்ப நமக்கு வேதனைப்படலாம். இது எப்படி கை கொள்வது இந்த வசனத்தை, இந்த வசனத்துக்கு எப்படி நான் கீழ்ப்படிய முடியும், பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. தேவன் எப்பையும் நம்மளை அப்படியே வச்சிருக்கிற ஆண்டவர் அல்ல. நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்தத்தான் செய்கிறார். படிப்படியாக தேவன் உயர்த்தத்தான் செய்கிறார். நமக்கு நல்லா தெரியும். ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். அந்த ஏழை விதவை தீர்க்கதரிசி கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் அப்பந்தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த ஏழை பெண் என்ன சொல்கிறாங்க, ஏன்ட்ட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதனால இப்போ எதுக்கு வந்திருக்கேன், விறகு பொறுக்க வந்திருக்கேன். இந்த விறகை பொறிட்டு போய் ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீ தான் போய் அந்த அம்மாட்ட பேசு அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார். ஆண்டவர் தப்பாக அனுப்பலை. அப்படி சொன்ன அந்த அம்மா இந்த ஊழியக்காரன் சொன்னோடனே அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. பின்னால் நடந்த விஷயம் நமக்கு தெரியும். நிறைவான ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். இப்போ சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு மாறா இருந்துச்சு, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சபடினாலே கர்த்தர் அவங்கள உயர்த்தினார். இன்னைக்கு சில நேரங்களில் சில பேர் மேலே நமக்கு கோபம் இருக்கும். அந்த கோபம் மாறுவதற்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், அந்த கோபத்தை விட்டுருன்னு சொல்லுவார். சில பேர்கிட்ட பழகிறதுக்கு நம்ம கஷ்டமாக தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை அவர்கிட்ட பழகு அப்படிம்பார். சில பேருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு அல்லது சில பேர் நமக்கு செஞ்ச காரியத்தை வச்சுட்டு வெறுக்க ஆரம்பிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ அவரை நேசியும்பாரு. இதெல்லாம் பல நேரங்களில் யதார்த்த வாழ்க்கையில் கஷ்டமாக நமக்கு தெரியும். இது எப்படி ஆண்டவரே, அவங்க என்னை மதிக்கிறதே இல்லை, அவங்ககிட்ட போய் நான் எப்படி பேச முடியும், அவங்ககிட்ட எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலனை நீங்கள் நானும் பார்க்க முடியும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் சொல்லும்போது அதை கை கொள்ளுவதோ அதுக்கு கீழ்ப்படிவதோ கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்ன உடனே அது வாக்குத்தத்தமோ கட்டளையோ திருத்துதலோ எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் சொன்ன உடனே சரி அப்படின்னு கேட்டவங்க யாரும் இல்லை. பெரும்பாலானவங்க யோசிக்கத்தான் செஞ்சுருக்காங்க. இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியம், இது நடக்குமா, இப்படி தான் பல பேர் யோசிக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர் சொன்னதை கேட்டு யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிருக்காங்க. அப்படி நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் சில காரியங்கள் இதுக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம போராடி கொண்டு இருந்தோம்னா அதுக்கு கீழ்ப்படியும். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஆண்டவர் என்னோட வெளிப்பட்ட போது நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அப்படிங்கிறார். நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யோசனை பண்ணவே இல்லை, கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சேங்கிறார். இப்படி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். சரி, அதே மாதிரி பிசாசை பொறுத்த மட்டும் அவன் என்ன ஆசை வார்த்தை கூறினாலும், என்ன நயவஞ்சமாய் அவன் பேசினாலும், என்ன இனிக்கு அவன் பேசினாலும், என்ன பெரிய ஆசீர்வாதத்தில் அவங்க வச்சிருக்க மாதிரி காட்டினாலும்
ஒருபோதும் நாம் அவனுக்கு கீழ்ப்படியவே கூடாது. பிசாசுக்கு எந்த விதத்திலையும் நாம் கீழ்ப்படியக்கூடாது. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை புரியுது? பிசாசு பேசுறது பல நேரங்களில் நமக்கு கோபம் ஊட்டாது, நமக்கு ஆறுதலாய் தெரியும், நல்ல ஆலோசனையாக கூட தெரியும். பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறி 40 நாள் உபவாசம் இருக்கார். இப்போ சாத்தா தந்திரமாய் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லை அப்பமாகும்படி மாற்றி சாப்பிடுவோங்கிறான். இப்போ ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு என்ன தேவை? இப்போ ஆகாரம் தேவை. 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். நம்ம ஊர் உபவாசம் மாதிரி கிடையாது இல்லை, எல்லாமே ஜூஸ் குடிச்சிக்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உபவாசம் அப்படி இல்லை. ஆண்டவர் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார் 40 நாள். இப்போ நான் 40 நாள் உபவாசம் 50 நாள் உபவாசங்கிறவங்களா வனாந்தரத்தில் போய் உபவாசம்னு சொல்லணும். அப்போ தான் தெரியும் எது உண்மையான உபவாசம் இருக்காங்க நம்ம ஆளுக்கு அப்படின்னு. இது காலையில் ஒரு நேரம் இட்லி தோசையை நிறுத்திட்டு 1/2 லிட்டரு பாலையும் 1/2 லிட்டரு ஜூஸையும் குடிச்சு போட்டு உபவாசங்கிறோம். அப்படின்னா தான் வாழ்க்கை முழுக்க இருக்கலாமே என்ன. சரி, இப்போ ஆண்டவர் கடு உபவாசம் இருக்கிறார். இந்த உபவாசம் இருந்த ஆண்டவருக்கு சாப்பாடு தேவைன்னு தெரியும். இப்போ பிசாசு தந்திரமாய் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடும். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன யோசிச்சிருப்போம்? நல்ல ஆலோசனைப்பா, இப்படி ஆலோசனையை ஒருத்தருமே கொடுத்ததில்லை அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இவன் தந்திரமாய் அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய பண்ண பார்க்குறான். இதுக்கு ஒருபோதும் கீழ்ப்படிஞ்சிடக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் எழுத்து நிற்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான வசனத்தை சொல்றாரு. இப்போ ஆண்டவருக்கு வேத வசனம் தெரிந்தபடினாலே வசனத்தை கொண்டு சாத்தானை எழுத்தார். இன்னைக்கு பிசாசு நம்மகிட்ட தந்திரமாய் பேசும்போது நமக்கு வசனம் தெரியாததுனால அவனுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். நிறையா பேர் பிசாசுக்கு இடம் கொடுக்கறது எப்படின்னா, உள்ளத்தில் வசனம் இல்லை, வேத வசனத்தை பற்றி நமக்கு தெரியல, அதனால பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு பல இடங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, மாறாக ஆடலுக்கும் பாடலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதைத்தான் அங்கே பார்க்குறோம். அதனால அவங்க வாழ்க்கை பகட்டாய் தெரியலாம், ஆனால் உள்ளான ஒன்றுமே இல்லை, ஹாலோவாக இருக்கு. இந்த ஆண்டவர் எருசலேமுக்கு போகும்போது வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப முழுசு நான் சொல்ல விரும்பலை. அந்த அத்தி மரத்தை சபித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அத்தி மரம் பார்க்கறதுக்கு பசபசன்னு இருக்கு. ஆண்டவர் சாபம் போட்டு அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. திரும்பி வரும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இது சபித்த அத்தி மரம் பட்டு போயிருக்குங்கிறாங்க. இது சபிச்ச உடனே அது உடனே பட்டு போகலை, பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? பசுமையாக தான் இருக்குது. ஆனால் திரும்பி வரும்போது தான் சீசர்கள் சொல்கிறாங்க இந்த பட்டு போச்சுன்னு. இங்கே நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? டெம்பரவரியா பசபசன்னு தெரியுது. காலப்போக்கில் தான் தெரியும் அது பட்டு போன மரம் அப்படின்னு. இது வேறு இல்லாத மரம் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அது விழுந்து போகும். அதுதான் கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுத்துடாம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசை எதிர்த்து நிற்கணும். அப்படி எதிர்த்து நிற்கும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது தான் நாம் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இப்படி பிசாசுக்கு எதிர்த்து நின்று கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம்னா அது சில நேரங்களே நம்ம கஷ்டம்தான். சில நஷ்டங்களை, சில இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களிலே சில கண்ணீர் வழியாய் கூட கடந்து போக வேண்டியதாக இருக்கும். சில நெருக்கத்தின் வழியாய் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்காக இதை நீங்களும் நானும் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை உயர்த்துற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை புரியுது? அந்த நெருக்கத்தின் வழியாய் கடந்து போகும்போது நம்ம கவனமாக போகணும். டாக்டர்மாரு ஊசி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு ஊசிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே முகம் அப்படியே சுருங்கிடும். சில பெரிய ஆட்களே ஊசி போடும்போது இப்படி பல்ல கடிச்சிட்டு கிட்டாம திரும்பிக்கிறாங்க. ஏன்னா அது போடுறது எப்படி இருக்குது? கஷ்டமாக தோணுது. சில பேருக்கு காயம் இருக்குது, அதை மருந்து ஊற்றி துடைக்கிறாங்க. துடைக்கும் போது கால் எப்படி இருக்கும்? பயங்கர வேதனையாக இருக்கும், கஷ்டம். ஆனால்
இந்த கஷ்டங்களை அவங்க சகிக்கலைன்னா அவங்க சுகமாக முடியாது, அவங்க காயம் ஆறாது, அவங்க நல்லபடியாய் வாழ முடியாது. இங்கே நம்ம எப்படி நினைக்கிறாங்க, இங்கே நம்ம ஊர்களில் கிறிஸ்தவ வட்டாரங்களில் அப்படி நம்மளை சீர்படுத்துவதற்கு சரிப்படுத்துவதற்கு நிறைய பேர் ஆயத்தமாக இல்லை. முன்னாடி ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய திருநெல்வேலி நெகேமியா ஐயா ஒரு முறை சொன்னார், சபையில் இருக்கிற போலீஸ் அதிகாரியை திருவிருந்துக்கு ஆராதனைக்கு வந்திருந்த இடத்துல போன வாரம் எங்கே போனேன்னு கேட்டாராம். போன வாரம் ஒரு கொலையாகி போச்சியா, அதனால அங்கே நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காவலுக்கு இருக்க வேண்டியதாகி போச்சு, அந்த கேஸ்னால போன ஞாயிற்றுக்கிழமை வர முடியலன்னாரா. உடனே மீசையை பிடிச்சி தூக்கிட்டாரா. யார? போலீஸ் அதிகாரியை ஊழியக்காரரு மீசையை பிடிச்சி தூக்கி, இந்த வாரமே எங்கேயாவது போய் காவலுக்கு போய் இங்கே எதுக்கு வந்து திருவிந்து எடுக்க, போன வாரம் வராமல் அப்படின்னு மீசையை பிடிச்சி தூக்குனாரா. அவர் ஐயா 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 இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் ஐயா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடுவையா அப்படின்னாரு. இன்றைக்கி அப்படி சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் இல்லைன்னா என்ன, தெருவுக்கு 10 பேர் வெத்தலை வாக்க வச்சு வா வான்னு கூப்பிட்டு இருக்கியா, அங்கே போகிறோம் அப்படின்ட்டு போயிடும். அப்போ அந்த தரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டதுக்கும் இன்னைக்கு நம்ம மக்கள் ஆஸ்வதிக்கப்படுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ்ந்தாங்களோ, அவர்கள் பல நேரங்களில் கண்டிக்கப்படும் போதும் தண்டிக்கப்படும் போதும் அவங்க மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு தங்களை சரிப்படுத்தினபடினாலே அவங்க வாழ்க்கையில் உயர்ந்திருந்தாங்க. அவங்க சந்ததியார் இன்னைக்கும் உயர்த்தப்பட்டிருக்காங்க. உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, அவங்க உயர்த்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கண்டிக்க முடியல. அம்மா அப்பா சொன்னா பிள்ளைகளால கிரகிக்க முடியல. எங்க அம்மா இப்படி சொன்னாங்க, அம்மா சொல்லாம அப்புறம் யார் சொல்லுவா? எங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு, அப்பா சொல்லாம யார் சொல்றது? ஒரு வீட்டில் சொல்றாங்க, எங்க அப்பாட்ட பேசி 10 வருஷம் ஆச்சு. மகன் சொல்றா, அப்பாட்ட பேசி 10 வருஷம் ஆச்சா. அப்போ உன் காரியங்கள்லாம் என்ன செய்யறது? அது அம்மா மூலமா கேட்டு வாங்கிக்கிறேன். இதெல்லாம் குடும்பமா யோசிப்பாரு. பிசாசு உள்ள இருந்து கிரியை செய்கிறார். அப்போ பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, கர்த்தருக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. இதுதான் ஆசீர்வாத குறைச்சலுக்கான காரணம். சரி, அப்ப வேதம் இங்க தெளிவாய் நமக்கு போதிக்குது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது எப்பொழுது ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ இதுல பல காரியங்கள் இதில் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ இந்த ஆண்டவருக்கு ஏன் நம்ம கீழ்ப்படியது இல்லை அப்படின்னா, பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறோம், ரொம்ப விவரமானவங்க நினச்சிக்கிறோம், நம்மளால் எதையும் செய்ய முடியும்னு நினைக்கிறோம். அதனால தான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறதே இல்லை. ஆண்டவரை சார்ந்திருந்தோம்னா, ஆண்டவர் கீழ்ப்படுகிறோம்னா, அவரை விட்டு வர வழி நமக்கு இல்லை. அவர் தான் நமக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் யாரு? கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்க. சுயமா எதையும் செஞ்சிருவோம் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்ப கர்த்தருக்கு ஒருத்தங்க கீழ்ப்படியல அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியணுங்கிற வாஞ்சை நம்மகிட்ட வரலன்னா, நம்மகிட்ட தாழ்மை இல்லை, கர்த்தருக்கு குறித்த பயம் இல்லை, கர்த்தருக்கு குறித்த விசுவாசம் இல்லை, கர்த்தருக்கு குறித்த ஒரு அறிவே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாச்சுன்னா கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஒரு நாள் ஒரு பொடி விற்கிற ஒரு குரூப்பினர் ஒரு சபையில் சொல்லி அனுப்புகிறாங்க, எங்கள் முதலாளியை உங்கள் சபையில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண கொடுத்தீங்கன்னா உங்கள் சர்ச்சுக்கு மீதி தேவையான பண தேவைகளை சந்தித்து கட்டி கொடுத்துருவார் அப்படின்னு. இப்போ இந்த போதகர் சொல்கிறார், நாங்கள் பொடி போடுறது பாவம்னு சொல்கிறோம், பொடி போடுறத தப்புன்னு சொல்கிறோம். அந்த பொடி தயாரிக்கிற முதலாளி எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணால் அது எப்படி சாத்தியம்? அவர் கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி, எங்கள் சபையில் அவர் பிரசங்கிக்க அனுமதிக்க மாட்டோம். இதை கேட்ட உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, எத்தனை நாளைக்கு தான் சர்ச் இப்படியே கிடக்கிறது, சீக்கிரமாக ரூஃப் போடணும்,
சீக்கிரமாக அவர் வழியாக வந்து காசு கொடுக்கங்காரு. இப்போ என்ன ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணி போனா என்ன, திட்டா பட்டு போகுது சவா அப்படின்னு. ஆனால் இந்த ஐயா சொல்கிறாங்க, அனுமதிக்கவே முடியாது. எத்தனை நாள் இது கிடந்தாலும் கிடக்கட்டும், கர்த்தர் ஏதாவது வழியை நமக்கு திறப்பார். ஆனால் இவங்கள மேடையில் ஒருபோதும் ஏற்ற மாட்டேன். இப்படி கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில காலங்கள் ஆகலாம், சில ஆசீர்வாதங்கள் தடைப்படுறது போல நமக்கு தெரியலாம். ஆனாலும் நான் கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிவேன், உலகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கர்த்தர் ஏற்ற சமயத்திலே அவளுக்கு உதவி செய்வார். நான் சொல்கிறேன், அந்த சபையில் இப்போ ரூஃபு மட்டும் போடலை, அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோரும் கட்டிட்டாங்க. அவங்க எப்படி நடந்துச்சு? கர்த்தர் செய்கிறார். இங்கே நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும். ஒருபோதும் நம்மளால் முடியும்னு நினச்சிடக்கூடாது, அல்லது அடுத்தவங்க நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவும் கூடாது. மாறாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமாக நம்ம இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்ம ஏற்ற சமயத்தில் அவர் உயர்த்துவார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் முதல் சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இந்த யாக்கோபு எழுதுறதெல்லாம் ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை போதிக்கல. அவர் லகுவாய் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டிய நடைமுறை உபதேசங்களை அவர் போதிக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியணும்னா நம்மளை தாழ்த்தி, கர்த்தர் தான் பெரியவர், அவர் தான் ஆளுகை செய்கிறவர், அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம், அவர் நமக்கு போதுமானவர்ங்கிறத நம்ம உணர வேண்டும். உணர்ந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு இதை செய்கிறார். அதே போல பிசாசு அவன் எந்த வேஷத்தில் வந்தாலும், அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும், அவன் எந்த வகையில் வந்தாலும் அவன் நமக்கு எதிரிதான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அவன் சத்துருங்கிறத மறந்துடக்கூடாது. சத்துருங்கிறத மறக்காம நம்ம அவனை எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சத்துருவை எதிர்த்தான் நிற்கணும், சத்துருக்கு ஒருபோதும் இடம் கொடுத்துடவே கூடாது. அப்போ அப்படி நம்ம நிற்கும் போது கர்த்தர் நம்ம கிரியை செய்வார். இப்போ இந்த அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனத்தை வாசிங்க. இந்த பின்னணியம் பாருங்க, எப்படி எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன் சொல்றாருன்னா, முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும், நம்ம குடும்பத்தில், நம்ம உறவுல, நம்ம சபையில் ஏன் சண்டைகளும் யுத்தங்களும் வருது? நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியல, பிசாசை எடுத்து நிற்கல. அப்ப பிரச்சனைக்கு காரணமே என்னதான்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எடுத்து நிற்காம நம்ம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சண்டைகளே வருது. குடும்பத்தில் சண்டை. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா ஒருத்தர் ஒரு மாதிரி பேசினா கூட அடுத்தவங்க என்ன செய்வாங்க? அமைதியாயிருவாங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, கர்த்தருக்கு தெரியும், பொறுமையாக இருப்பாங்க. பெரியவங்க பேசுகிறாங்களா, அவங்க தப்பாகவே பேசினாலும் பரவாயில்ல, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நினைப்பாங்க. இந்த தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனால தான் இன்னைக்கு யுத்தங்களும் சண்டைகளும் வருதுன்னு யாக்கோபு எழுதுகிறார். தொடர்ந்து வாசிங்க. ரெண்டாவது, இச்சைகள். ஏன் சண்டை யுத்தம் வருது? கெட்ட ஆசை. இந்த ஆசை எங்க உண்டாகுதா? சரீரங்களிலே, அவயவங்கள்ங்கிற, கண்ணுல, வாயில, காத்துல, இப்படி ஒவ்வொரு அவயவத்தில் என்ன உண்டாகுது? இச்சை உண்டாகுது. இப்போ நிறைய பேருக்கு பேய் எங்க இருக்கான்னா நாக்கில் இருக்கான், அப்படிதானே? பேசும்போதே என்ன உண்டாகும்? பேச்சிலேயே நம்மள வாய் கொழுப்பும்பாங்க. வாய் கொழுப்பு அப்படின்னு. கொழுப்பு எங்க இருக்குது? வாயில் இருக்கு. பேசுறதே எப்படி தான் பேசுவான்? எடக்கு முடக்கா பேசுறது, ஏட்டிக்கு போட்டியா பேசுறது, அடுத்தவங்களை மரியாதை குறையா பேசுறது, அடுத்தவங்க மனசு புண்படி மாதிரி பேசுறது, அடுத்தவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும்படி பேசுறது, இதெல்லாம் என்னது? ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். சொல்றது தப்பு இல்லை, ஆனாலும் சொல்றதா வேண்டாமான்னு இருக்கு, ஆனாலும் சொல்றேன். ஒரு வீட்டில் ஒருத்தங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ பொண்ணு பார்த்து வந்துட்ட உடனே அந்த பொண்ணு போகிற சபையிலிருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, இந்த பிள்ளையா கட்ட போகிறீங்க, இது மோசமான பிள்ளை, இந்த பிள்ளை படிக்கிற காலத்திலிருந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது.
இப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் நல்லவங்க, யோசிக்கிறவங்க. இவங்க விசாரிக்கிறாங்க, இது உண்மையா, இந்த பிள்ளை எங்கே படித்தது, எங்கே வேலை பார்க்குன்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் அப்படி எதுக்குமே ஆதாரம் இல்லை, எல்லாம் பொய்யா பரப்பி விடுறாங்க. இப்போ இந்த தகவலை பரப்பினது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி போனால் ஒரு பெந்தகோஸ்து போதகர். அந்த போதகர் சபைக்கு தான் இந்த பிள்ளை போகிறான். கண்டுபிடிச்சி இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் கேட்காங்க, ஏங்க இப்படி பொய்யா பரப்பி விட்டுங்கன்னா, அவர் சொல்கிறார், அப்படித்தான் பரப்புவேன். ஏன் தங்கச்சி மகனுக்கு பொண்ணு கேட்டால் அவன் முடியாதுன்ட்டான், அவளுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க விட்டுருவேனா நான் அப்படிங்கிறார். சொல்கிறாள் யாரு? நம்ம ஊர்களிலேயே இப்படி காரியங்கள் நடக்கு, நமக்கு அந்த விவரம் தெரியறது இல்லை. புரிந்து கொள்ளுங்க, பிசாசு எங்கிருந்து கிரியை செய்கிறான்? சபைக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள இருந்து அவன் கிரியை செய்கிறான். எப்படி கிரியை செய்கிறான்? ஒரு இச்சை, நம்ம நினைச்சது நடக்கல, நம்ம விரும்பினது நடக்கல, அதனால அவங்களுக்கு எதுவுமே நடந்துட விட்டுறக்கூடாது. பேய் ஒரு காலத்தில் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான்னாங்க, இப்போ எங்கே இருக்கான்? சபைக்குள்ள, பெந்தகோஸ்து சபைக்குள்ளேயே மைக்கிலேயே இருக்கான். பார்த்துக்கோங்க, கவனம். திரும்ப திரும்ப நாங்கள் எதுக்கு உங்களுக்கு எச்சரிக்கிறோம் அப்படின்னா, ஏமாந்துடாதீங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களாம் போய் ஏமாறாதீங்க. இன்னைக்கு பல சோசியக்காரங்க வந்திருக்காங்க, பிசாசுக்காரங்க, சோசியக்காரங்க எங்கே வந்துட்டான்? ஏசுனார் பேரை சொல்லி உள்ளே வந்திருக்கான். உள்ளே வந்துட்டு உனக்கு அது நடக்கும், இது நடக்கும், இப்போ நடக்கும், அப்போ நடக்கும். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருங்க. வேத வசனம் இல்லாமல், கர்த்தர் நம்மகிட்ட சொல்லாமல் அவர் எதையும் நம்ம வாழ்க்கையில் செய்கிறவர் அல்ல. முதல்ல ஆண்டவர் யார் தான் பேசுவார்? வேத வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மகிட்ட பேசுவார். நம்மகிட்ட பேசாமல் அடுத்த ஆள்கிட்ட பேசுறது இல்லை. புரிந்து கொள்ளுங்க. தீர்க்க தரிசனங்கிற பேரில் ஒரு பெரிய மாயைக்குள்ளே தேசம் சிக்கி இருக்கிறது. ஏமாந்துடக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஏமாந்துடக்கூடாது. ஆண்டவருடைய பார்வையிலே நம்ம ஒவ்வொருத்தரும் விளையாட பெற்றவர்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய சொந்த பிள்ளைகள். நம்மளை அவர் அதிகமாக நேசிக்கிறார், நம்ம வாழ்க்கையில் அவர் அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அப்போ நமக்கு நல்லது செய்யணுங்கிறதா கர்த்தருடைய நோக்கம். அப்போ ஒருபோதும் வேதத்துக்கு புறமான இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. பிசாசு தந்திரமாய் வந்து நம்மளை வழி விலக பண்ணுகிறான். கவனம், எந்த நேரத்திலையும் இது நடந்துடக்கூடாது. பல எக்ஸாம்பிள்ஸை முன்னாடி உங்களுக்கு பல சம்பவங்கள்ல சொல்லியிருக்கிறேன். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அவனை எதிர்த்து நில்லுங்க. அவன் ஆண்டவர்கிட்டயே தேவகுமாரன்ட்டே வந்து பேசினவன் நம்மகிட்டையும் கூட வந்து என்ன செய்வான்? பேசுவான். அவனை எதிர்த்து நிற்கும் போது தான் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். அப்படியா அப்படின்னு கேட்டோம்னா அவன் நம்மளை வீழ்த்திடுவான். இப்போ நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அப்படியா அப்படின்னு நம்ம கேட்குறது. அப்படி ஒருபோதும் கேட்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தாரை பற்றியோ சபையாரை பற்றியோ ஒருத்தங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியான்னு கேட்கவே கூடாது. சொல்ல புரியுதா? அது அவங்களுக்கும் கர்த்தருக்கு உரியது அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா, இது எதுக்கு ஏன்ட்ட சொல்கிறீங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா அடுத்து நம்மகிட்ட ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அப்படியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம ஏதோ ஏமாளி மாதிரியும் அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரியும் நம்மகிட்ட எல்லாத்தையும் பேசுவாங்க. கவனம், தேவன் எல்லா காரியத்தை குறித்தும் நம்மகிட்ட கணக்கு கேட்குற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவளாக இருக்கிறோம். ரொம்ப கவனம். சரி, அப்போது நம்ம தேவனுக்கு முற்றிலுமாய் நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்கிறார். அப்போ இங்கே 1வது வசனத்தில் வாசிக்கும் போது ஏன் உங்களுக்குள்ள சண்டை வருது, ஏன் உங்களுக்குள்ள யுத்தம் வருது அப்படின்னா, நம்ம அவயவங்கள் கிரியை செய்கிற இச்சை, முதல் காரியம் இச்சை, ஆசை, தேவையில்லாத ஆசை. நல்லா உடுத்துறது தப்பு இல்லை, நல்லா சாப்பிட்றது தப்பு இல்லை, நல்ல வீட்டில் குடியிருக்கிறது தப்பு இல்லை. இதெல்லாம் நம்ம அடிப்படை தேவைகள். ஆனால் ஆடம்பரங்களை தேவன் எதிர்பார்க்கவே இல்லை. பெருமைக்குரிய காரியங்களை, பகட்டை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், ரொம்ப சந்தோஷம். ஆனால் பகட்டா 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னு நினச்சோம்னா அதுக்கு பேர் தான் இச்சை. ஒரு முறை ஒரு காரியத்தை பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் திரும்ப திரும்ப அதை பார்க்கணும் நம்ம தூண்டப்படுறோம்னா அங்கே தான் இச்சை வருது, அங்கே தான் தவறு வருது. நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்.
தேவன் நம்மை சரியாய் நடத்த விரும்புகிறார். ஒருபோதும் இந்த இச்சைகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. அப்படி இச்சித்தம் நமக்கு என்ன செய்யலையா? கிடைக்கல. பாருங்க, நீங்க என்னதான் யுத்தம் பண்ணாலும், என்னதான் சண்டை போட்டாலும், என்னதான் ஆசைப்பட்டாலும், என்னதான் நீங்க பிரச்சனை பண்ணாலும், ஜெபம் பண்ணாம ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்ப அடிப்படை என்னதுதான்? ஜெபம். ஜெபங்கிறது என்னது? ஆண்டவற்றை விட்டு கொடுத்து நம்ம கேட்கறது, நம்மளை தாழ்த்தி ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே இது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றது. அப்படி செய்யும் போது தான் அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். தொடர்ந்து வாசிப்போம். பாருங்க, விண்ணப்பம் பண்ணினாலும் ஜெபம் பண்ணாலும் சில நேரம் கிடைக்கிறது இல்லை. ஏன்? ஜெபம் பண்றோம், ஆனா நம்ம ஆசை என்னது? நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நடக்கணும்னு ஜெபம் பண்றோம். இந்த வாலிபர் கூட்டத்தில் கிண்டலுக்கு சொல்லுவாங்க, தேவ சித்தத்துக்கு ஒட்டு கொடுங்க, கல்யாண விஷயங்களே கத்தர் தான் நடத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னா நம்ம பையங்க, நம்ம பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்களா? ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு விட்டு கொடுக்குறோம்ப்பா, உங்கள் சித்தத்தின்படி எனக்கு நல்ல மாப்பிள்ளை பெண்ணை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உம்ம சித்தம் இந்த பையனாக இருக்கட்டும்னு பேர சொல்லுவாங்களாம் பிள்ளைகள். பிள்ளைகளை இந்த பையனாக இருக்கட்டும்னு அவங்க சொல்லுவாங்களாம். ஜெபம் பண்ணுறது எப்படி? தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, ஆனால் உம்ம சித்தம் இந்த பையனாக தான் இருக்கட்டும், இந்த பிள்ளையாக தான் இருக்கட்டும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அதனால நடக்கிறது இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. சில நேரங்கள் நம்ம ஜெபம் பண்ணுறோம், பக்தியாக கேட்குறோம், ஆனாலும் நம்ம ஜெபத்தில் உள்ளே என்ன வச்சுருக்கோம்? ஏதோ ஒரு தவறான எண்ணம் வச்சுருக்கோம், தவறான இச்சை வச்சுருக்கோம். அதனால தான் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறார். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து சொல்றாரு, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகிதம் என்னது? ஆண்டவர் அறியாதவங்க கிட்ட பழகிறத இங்க சொல்லல, அவங்க கூட சேர்ந்து சுத்துறத, அவங்க செய்யறத நம்மளும் செஞ்சோம்னா அது உலக சிநேகிதம். அவங்க பின்பற்றுற வழியை நாம பின்பற்றினோம்னா அது உலக சிநேகமா மாறி போயிடும். அவங்க அப்படிப்பட்ட சிநேகம், உலகத்தார போல நீங்கள் நானும் வாழ்ந்தோம்னா அது தேவனுக்கு விரோதமான பகைங்கிறார். வாசிங்க. ஆகையால் பாருங்க, அப்போ நீங்க உலகத்துக்கு சிநேகனா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா யாருக்கு பகையாகிருவீங்க? தேவனுக்கு பகையாகிருவீங்க. அதனால தேவன் கிருபை அளிக்கிறவரா இருக்கிறாரு. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு கிருபை அளிக்கிறாரு, யார் பெருமை கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு எதிர்த்து நிற்காரு. அதனால நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம வாசிக்கும் போது அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ற காரியம் என்னன்னா, முதல்ல நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ரெண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஒருபோதும் நம்முடைய சுய புத்தியின் மேல நம்ம சாஞ்சிடவே நம்ம கூடாது. எந்த விதத்தில் பிசாசு வந்தாலும் சரி அவனை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியவராக நம்ம இருக்கிறோம். சரி, பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு தெரியும், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10 நம்ம வாசிக்கும் போது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். முதல் காரியம் இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. ரெண்டாவது, இன்னைக்கு நடைமுறையில் பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு 3 காரியம், அடிப்படையான ஒரு காரியம், நடைமுறை காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 6. சரி, இந்த 2 வசனங்களை வாசிங்கன்னா மன்னிங்கிறார், ஒருத்தர் மன்னிங்கிறார். மன்னிக்காவிட்டால் நமக்குள்ள ஒரு கசப்பு இருக்கும், அடுத்தவங்களை மன்னிக்கலைன்னா நமக்குள்ள ஒரு வேறுபாடு உண்டாகும், அடுத்தவங்களை மன்னிக்கலைன்னா நமக்குள்ள வேற்றுமை உண்டாகும், பிரிவினை உண்டாகும்.
அதனால யாரா இருந்தாலும் சரி மன்னிச்சிருங்கிறார். அடுத்தவங்களை மன்னிக்கலைன்னா அந்த பகை உணர்வினாலே, அந்த கசப்பினாலே நமக்குள்ள பிசாசு வந்துடுறான். பிசாசு நமக்குள்ள வராம தடுக்கணும்னா நம்ம மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தா உங்கள் தப்பிதங்களை உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பாருங்கிறார். கர்த்தருடைய ஜெபத்திலே அதான் வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல நீங்கள் எங்கள் கடன்களை மன்னியும் ஜெபம் பண்ணுங்கிறார். அப்ப நம்ம மற்றவங்களை மன்னிக்கணுமா? இன்னைக்கு நம்மளால முடியாத காரியத்தில் ஒன்று மன்னிக்கிறது, அப்படித்தானே? அவங்களை எப்படி மன்னிக்க முடியும்? அவங்க என்னவெல்லாம் பேசினாங்க, அவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்க, எப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிட்டாங்க, எப்படியெல்லாம் அவங்க எங்களை அவமானப்படுத்தினாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றார் நம்ம அடுத்தவங்களை மன்னிச்சுதான். மன்னிப்பு தான் சாத்தானை எதிர்த்து நிற்கிறதுல முதலாவது ஆயுதமா இங்க பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள சமாதானம் உண்டாகும், தேவனோடு நம்ம ஒப்புரவாக முடியும், அதனாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். பிசாசை எதிர்த்து நிற்கலாம். அப்ப பிசாசு நமக்குள்ள வர்றதுக்கு இன்னைக்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் மன்னிக்காத தன்மை, மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறது. மற்றவங்களை மன்னிக்கலைன்னா பிசாசு நமக்குள்ள வந்துடுறான். முதல் காரியம். ரெண்டாவது காரியம், நம்ம எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோமோ அது மூலமாய் பிசாசு நமக்குள்ள வர்றான். வாசிங்க 101 சங்கீதம் 3வது வசனம். 101:3. தீங்கான காரியத்தை என் கண்முன். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. டிவி, போனு, எதையெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கிறோம்னு பாருங்க. தீங்கான காரியத்தை நம்ம கண்ணால பார்க்கவே கூடாது. காந்தி தாத்தா 3 சிலை வச்சிருப்பாரு, அப்படித்தானே? காந்தி பொம்மைன்னு 3 குரங்கு பொம்மை இருக்கு. ஒரு பொம்மை காற்றை பொத்திட்டு இருக்கோம், ஒன்று கண்ணை பொத்திட்டு இருக்கோம், ஒன்று வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் அந்தமானுக்கு போகும்போது அங்கே 4 பொம்மை இருந்துச்சு அந்த காரில். அப்போ ஆச்சரியமாக இருக்குது, என்ன 4வது பொம்மை அப்படின்னு. அப்போ என் கூட வந்தவர் சொன்னார், செல்போனை பார்க்க மாட்டேன்னு இன்னொரு பொம்மை, பொறுப்பு செல்போனை தொட மாட்டேன்னு 4வது பொம்மை அப்படின்னு கிண்டலுக்கு சொல்லிட்டு இருந்தார். பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், பேச மாட்டேன், இப்போ 4வது என்ன பொம்மை நமக்கு? செல்போனை தொட மாட்டேன். ஒரு காலத்தில் சினிமாவுக்கு தேட்டருக்கு போனாங்க, அப்புறம் டிவி வந்துச்சு, இப்போ எங்கே வந்துருச்சு? செல்போனில் வந்துருச்சு. நாடகம், சினிமா எல்லாம். இங்கே பைபிள்ல இருந்து ஒன்று சொல்லி கொடுப்போம், இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் இப்படி தீர்வை வச்சிருக்காருன்னு. அவன் சினிமாக்காரனும் நாடகக்காரனும் அவன் ஒரு தீர்வு சொல்லுவான். இந்த பிரச்சனையா தூக்கு போட்டு செத்து போயிரு, இந்த பிரச்சனையா ஓடி போயிரு, இந்த பிரச்சனையா கொன்று, அவன் அங்கே ஒரு தீர்ப்பா அவன் சொல்லுவான். இதனால தான் சொல்கிறோம், இந்த சினிமா நமக்கு தேவையில்லை, இந்த நாடகம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் பார்க்க வேண்டாம், அந்த சினிமா பாட்டை பாடாதீங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறோம். இங்கே ஆண்டவர் அதைத்தான் சொல்லிக் கொடுக்குற. தீங்கானது நம்ம கண்ணுக்கு முன்னால் வரக்கூடாது. சாத்தான் எப்படி வந்துடுறான்? இந்த தீங்கு மூலமாக வந்துடுறான், கண்ணால் பார்க்கறது மூலமாக வந்துடுறான். அது என்னமோ பப்ஜியா ஒரு விளாட்டு, ஒரு கேம்ஸ் செல்ஃபோனில் அந்த கேம்ஸ் ஆடுறது, அதை ஆடி கடை செத்து போனவங்க அதிகம். இப்போ என்னமோ கொரியா கேம்னு வந்திருக்கான். இல்லை, அதை விளாண்டா விளாட்றவங்க அப்படியே கொரியாக்காரங்க மாதிரியே மாறிடுவாங்களாம். பேச்சு செய்கை எல்லாமே கொரியாக்காரங்களை மாறி மாறி கடைசிக்கு அவங்களும் என்ன ஆகிறாங்க? கொரியா கேம். கவனம், இதெல்லாம் என்னது? பார்க்கக்கூடாது, பார்க்கறதுனாலே வர்ற விளைவு. சாத்தான் எப்படி வரா? இந்த பார்க்கறது மூலமாய், கேட்கறது மூலமாய் நமக்குள்ள வர்றான். அப்போ பிசாசு நமக்குள்ள வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கோம். 3வது காரியம், பிசாசு நமக்குள்ள வர்றது நம்ம சரியாய் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ங்கிறார். நம்ம ஜெபம் பண்ணித்தான் இந்த பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசு நமக்குள்ள வராமல் இருக்கணும்னா நாம் ஜெபம் பண்ணுறவங்களா மாறணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ங்கிறார்.
அப்போ எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் அது மூலமாய் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வார். பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கலாம். அப்போ பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா நமக்குள்ள பகை உணர்வு இருக்கக்கூடாது, மன்னிக்கிற சுபாவம் நமக்கு தேவை. ரெண்டாவது பார்த்தோம், நம்ம எதை பார்க்குறோம் எதை கேட்குறோங்கிறது முக்கியம். பிசாசு நமக்குள்ளே வராமல் இருக்கணும்னா நம்ம பார்க்கறதுல கேட்கறதுல நமக்கு ஒரு தெளிவு தேவை. மூன்றாவதாக இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது பிசாசை நாம் வீழ்த்த முடியும். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதனாலே பலன் கொண்டு பிசாசை நம்ம எதிர்த்து நின்னோம் அப்படின்னா அவன் நம்மை விட்டு ஓடி போவான். தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவனுடைய விடுதலை, மீட்பு, வளர்ச்சி, விருத்தி எல்லாம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேவன் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட பலனை தேவன் நமக்கு தருவாராக. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை விதமாய் நடத்துவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கு கீழ்ப்படியிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இந்த கீழ்ப்படிதல் எதிர்த்து இருக்குங்கிறது மிலிட்ரி வார்த்தை, இராணுவங்களில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கர்த்தர் சொல்லும்போது அதை எதிர்த்து பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அது புரியுதோ புரியலையோ, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வர்ற வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிய வேண்டியவங்களாக இருக்கிறோம். அதே போல் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். அவன் எதிரி, அவன் ஒருபோதும் நமக்கு நன்மை செய்ய வரப்போறது இல்லை. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றாந்தே வரான். அதனால் அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அவனை உள்ள விட்டுறக்கூடாது, அவனை தடுத்து நிறுத்தணும். அப்படி செய்யும்போது தான் நம்ம வாழ்ந்திருக்க முடியும். கர்த்தருடைய கரங்களில் அப்படியே நம்ம விட்டு கொடுப்போமா? கர்த்தருடைய கரங்கள் அப்படியே நம்ம விட்டு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் உங்கள் கீழ்ப்படியவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் சமூகத்தில் அப்படி விட்டு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கர்த்தரை அப்படி சோதனம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம்.